ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி 50 20,062 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 157 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 விழுந்திருக்குது. சென்செக்ஸ் வந்து 82,184 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 542 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக பேங்க் நிஃப்டி 144 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். பேங்க் நிஃப்டி 144 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்குது. 57,066 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 815 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 36,135 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ்லாம் மரண அடி. இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்து அதுவும் இன்ஃபோஸோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு. இந்த கோஃபோர்ஜ் அந்த மாதிரி பங்குகள்லாம் மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் மரண அடி வாங்கியிருந்தாங்க மார்க்கெட்டில். எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் வந்து 2,133 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 2,617 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. இந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே எஃப்ஐஎஸ் வந்து எவ்வளோத்துக்கு விற்கிறாங்களோ அதே மாதிரி டிஎஸ் வந்து வாங்குறாங்க. ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக செல்லிங் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,765 கோடி பண்ணியிருக்காங்க. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 19,524 கோடி. நெக்ஸ்ட்டு நியூ லோன்ஸ், நம்பர் ஆஃப் நியூ லோன்ஸ் வந்து 13.49 மில்லியனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கஸ்டமர் ஃப்ரான்ச்சைஸ் 106.51 மில்லியன்ஸாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆயிருக்கு சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. கஸ்டமர் ஃப்ரான்ச்சைஸ் வந்து 4.69 மில்லியன்ஸ் வந்து நெட் ஆட் புதுசாக ஆட் பண்ணி அந்த ரேஞ்சில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நெட் நியூ இன்கம் இன்க்ரீஸ் ஆனது 22%. அடுத்து நியூ டோட்டல் இன்க்ரீஸ் ஆனது 21% சொல்லியிருக்காங்க. 12,610 கோடியாக இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 4.42 லேக்காக இருக்குது. 4.42 லேக் க்ரோர், 25% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஒரு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். இந்த கம்பெனியோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் மட்டும் 25% பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்தது டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் உங்களோட மார்ட்கேஜஸ் அது 1.36 லேக் க்ரோராக இருக்குது. அர்பன் B2C லோன் வந்து 92,333 கோடியாக இருக்குது. எம்எஸ்எம்இ லெண்டிங் 52,538 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 வீலர் 3 வீலர் ஃபினான்ஸ் அதோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 20% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோ ஃபினான்ஸோட அந்த லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1,556 கோடியாக இருக்குது. கிராஸ் என்பே நெட் என்பே இப்போ கிராஸ் என்பே 1.03% இருக்குது. ஆக்சுவலி அதே மாதிரி நெட் என்பே 0.50% இருக்குது. 0.38%லேருந்து இப்போ 0.50% ஆட்டு கூடியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி கிராஸ் என்பியும் 0.86%லேருந்து 1.03% ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நெட் இன்க்ரீஸ் ஆனது, அதாவது ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 அசட் நெட் ஆட் இன்க்ரீஸ் ஆனது 878 கோடி. அடுத்தது ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்ட்ரக்சர் ஆனது 219 கோடி. ஸ்டேஜ் 2 அசட் இன்க்ரீஸ் ஆனது 324 கோடின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜ் 3 அசட் இன்க்ரீஸ் ஆனது 554 கோடின்னு சொல்கிறாங்க. லோன் லாசஸ் அண்ட் ப்ரொவிஷன் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. லிக்விடிட்டி அண்ட் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது லிக்விடிட்டி பஃபர் 14,922 கோடி மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. டெபாசிட் புக் வந்து 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அசட் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் என்பே நெட் என்பே இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ ஸ்டேஜ் 3 அசட் வந்து 52% இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது அது இதோட கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுவும் பரவாயில்லாமல் தான் பண்ணியிருக்காங்க. பட் அசட் குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக படுது. பட் இந்த ஸ்டாக் இப்போ வாங்கலாமான்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். பஜாஜ் ஃபினான்ஸு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், நம்மளால் தோடக்கூட முடியாது. இந்தியன் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,972 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 23.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஸ்டாக்கு 3% மேலே போயிருந்துச்சு. ஸ்டாண்டலோன் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6,359 கோடி. கிராஸ் என்பே 3.09%லேருந்து 3.01% குறைச்சிருக்காங்க. நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து 1,035 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா குவார்டர் பேசிஸ்லேயும் இம்ப்ரூவ் ஆயிருக்குது, குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி இயர் பேசிஸ்லேயும் குறைஞ்சிருக்கு. பரவாயில்ல, இந்தியன் பேங்கோட அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணது 8.2% இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் கிராஸ் அட்வான்சஸ் ஒரு 11.50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் அக்ரிகல்ச்சர் MSMEன்னு சொல்லுவாங்க RAM, அதோட அட்வான்சஸ் 15.93% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் அக்ரி MSME அட்வான்சஸ்னு பார்க்கும்போது தனித்தனியாட்டு ரீட்டைல் 16.56% க்ரோத்து, அக்ரி 16.40% க்ரோத்து, MSME அட்வான்சஸ் 14.45% க்ரோத்து. ஹோம் லோன்ஸ் வந்து 10.65% க்ரோத்தாக இருக்குது. டோட்டல் டெபாசிட் 9.26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா ரேஷியோ 38.97% இருக்குது. கிரெடிட் க்ரோத் வந்து 10 to 12% இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஃபினான்ஷியல் இயரில். கன்சாலிடேட்டட் லெவலில் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 8% விழுந்திருக்குது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், பட் வீடியோ அடுத்த நாள் காலையில் தான் வரும். ஆனால் விப்ரோட சேர்மன் விப்ரோவில் வந்து ஃபவுண்டர், முன்னாடி சேர்மனாக இருந்தவர் அசீம் பிரேம்ஜி, இப்போ ரிஷத் பிரேம்ஜி இருக்கிறாரு. அவரோட ஃபாதர் தான் அசீம் பிரேம்ஜி. விப்ரோட ஹிஸ்ட்ரி வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ அவரோட 80வது பிறந்தநாள், அசீம் பிரேம்ஜி ஷேரோட 80வது பிறந்தநாள் இன்னைக்கு கொண்டாடுறாரு. ஸோ அவரோட நெட்ஒர்த் வந்து $35.9 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது விப்ரோவில் கொடுத்த அப்டேட்டு. அது இல்லாமல் விப்ரோவும் ஃபோக்கஸில் தான் இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து ஒரு மல்டி இயர் ஸ்மார்ட் கிரிட் டீல் வந்து சவுதி எலக்ட்ரிக் கம்யூனிட்டி வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் மீட்டர் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சம்மந்தமான ஆர்டரு. ஸோ இது வந்து விப்ரோ கிடச்சிருக்குது. இது ஒரு மல்டி இயர் ஸ்ட்ராட்டஜிக் கான்ட்ராக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இது விப்ரோவில் வந்த ஓவரால் அப்டேட்ஸு. பஜாஜ் கன்சியூமரோட பைபேக். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க 18% ப்ரீமியத்தில்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பஜாஜ் கன்சியூமர் கேர் கொடுத்த அப்டேட்டு. பைபேக்கோட வேல்யூ 166.49 crores அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க 18% ப்ரீமியத்தில். L&T கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க 5000 கோடி ஒர்த் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா L&T கொடுத்த அப்டேட்டு. மும்பையில் தான் ரெசிடென்ஷியல் டவர் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே தர்மாட்டி. ஏன்னா இவங்க வந்து மணி லாண்ட்ரிங் கேஸ், ஒரு 3000 கோடி ஒர்த் ஆஃப் லோன் வாங்கின ஃப்ராட் கேஸு, அது வந்து மணி லாண்ட்ரிங் கேஸ் சம்மந்தமாட்டி இடி உள்ள வந்து ரைட் பண்ணதுனால இன்றைக்கி எல்லா பங்குகளையுமே போட்டு அடிச்சிருந்தாங்க அனில் அம்பானி குரூப் ஆஃப் கம்பெனிஸில். சினோரஸ் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி எங்களோட Q1 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 95% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். 21.2 crores வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 64% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 130 கோடி. எபிட்டா வந்து 34.2 crores பண்ணியிருக்காங்க 60.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 24.8% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் கம்மியாக இருக்குது. ரெகுலேட்டட் மார்க்கெட்டோட ரெவன்யூ 90 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 69% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எமர்ஜிங் மார்க்கெட்டோட ரெவன்யூ வந்து 29 கோடியாக இருக்குது 32% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த குவார்ட்டரில் இவங்களோட 2 ஓன் ஆப்ரிவேட்டட் நியூ ட்ராக் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ரெகுலேட்டரி வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஏன்டி அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 4 ப்ராடக்ட்ஸு கிடச்சிருக்கு இந்த குவார்ட்டர்லேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சினோரஸ் ஃபார்மசிட்டிகல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. அதானி வந்து காப்பர் டியூப் பிஸ்னஸில் வந்து 50% டைவர்ஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. மெட்டியூப் இந்தியா அதில் வந்து ஸ்டேக் பிக்கப் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது காப்பர் டியூப் பிஸ்னஸ்லேருந்து மெட்டியூப் காப்பர் இந்தியா அந்த இதுக்கு அவங்க மாறுறாங்க. ஏன்னா டொமஸ்டிக் காப்பர் டியூப் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டு நம்ம வந்து ரொம்பவே இம்போர்ட்டை நாடி இருக்கிறத குறைக்கிறதுக்கு வேண்டி டொமஸ்டிக்கில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவர் 50% ஸ்டேக் வந்து மெட்டியூப் காப்பர் இந்தியா அதில் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுறாரு. இது அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட்டு. சைன்ட்டோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 154 கோடி. 14 நியூ கிளைண்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4.99% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1781 கோடி. எபிட் வந்து 232 கோடியாக இருக்குது. எபிட் மார்ஜின் 13% இருக்குது. நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணது $20 மில்லியன் அளவுக்கு கிளைண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 14 நியூ லோகோஸ் வந்து இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் கொடுத்த அப்டேட். சைன் DLM வேறு, அது மாதிரி சைன் லிமிடெட் வேறு. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. மோட்டிலால் ஓசோலோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1162 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 18.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குது 2737 கோடி பண்ணியிருக்காங்க. சீக்வன்ஷியல் பேசிஸ்லேயே ரெவன்யூ டபுள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 1338 கோடியாக இருக்குது 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேசிஸில் 8.4% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு கிளைண்ட் பேஸ் வந்து 13.6 மில்லியன்ஸாக வச்சுருக்காங்க 88% க்ரோத் ஆயிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓஸ்வால் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பட் இதிலலாம் பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. சில பேர் வச்சுருப்பீங்க, அதனால நான் வந்து இந்த ஷேர் அப்டேட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. ஐடிசியில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ ஐடிசி டிவிடெண்ட் கிரெடிட் ஆகிற டைமில் வந்து 400 கீழே போகுமா அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு 380 வரைக்கும் வரும்னு. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் மழை பெஞ்சா எனக்கு என்ன அப்படிங்கிற கதையில் இருக்குது. ஒன்றில் ஒரு பங்கு மேலே போகும், இல்லை ஒரு பங்கு கீழே போகும். ஆனால் அதே ட்ரெண்டில் இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ ரிசல்ட்ஸ்காண்டி வெயிட் பண்ணுறாங்களா என்னமோ தெரில. ஸோ 410 லாஸ்ட்டில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ ரிசல்ட்ஸ் வரட்டும். இப்போ நெஸ்லேயோட ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை, மார்க்கெட் இன்றைக்கி அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்குது. ஸோ ஐடிசியோட ரிசல்ட்ஸ் மேபி எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாட்டாக வரலாம், இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ் இருக்கும். பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது, பெருசாக ஒன்றும் மூமெண்ட்ஸும் இருக்காதான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஐடிசியில். ஏன்னா ஐடிசி ஹோட்டல்ஸோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதே இது இங்கே இம்பேக்ட் ஆகுமாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூஜென் சாஃப்ட்வேர் இந்த பங்கை பற்றி கேட்டிருக்கீங்க. இந்த கம்பெனி வந்து நான் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். 870 இருக்குது. இது நல்ல கம்பெனி, டெட் ஃப்ரீ கம்பெனி, எல்லாம் ஓகே. ஆனால் வேல்யூஷன் இப்போ 39 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. டெக்னாலஜி பங்கில் நம்மகிட்ட இதோட சீப்பாட்டு இப்ரோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் இது இப்போ 39 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குன்னா இது மட்டும் இல்லை, நியூஜென் சாஃப்ட்வேர், நெட்வொர்க் டெக்னாலஜிஸ், என்னோட வந்து கேபிஐடி டெக்னாலஜிஸ், இது எல்லாமே என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் இது எல்லாமே வேல்யூஷன் ஜாஸ்தி. ஸோ இப்போதைக்கு நம்மளால் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நானே அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐஎன்எக்ஸ் விண்டோட ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணலாமல் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. 1250 ரூபா ரைட்ஸ் இஷ்யூ, சாரி 1250 கோடி ரைட்ஸ் இஷ்யூ வராங்க. 27% டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுக்குறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த ஷேரு, அதாவது எத்தனை ஷேர் நீங்கள் வச்சுருந்தா எவ்வளோ இதுன்னா, அதாவது 5 ஈக்விட்டி ஷேர், 78 ஷேர் இருந்தால் தான் 5 ஈக்விட்டி ஷேர் வந்து 78 ஷேருக்கு தான் 5 ஈக்விட்டி ஷேர் பார்த்தீங்கன்னா அவங்க ரைட்ஸ் இஷ்யூவில் கொடுக்குறாங்க. 27% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஜூலை 29 ரெக்கார்ட் டேட்டாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஐஎன்எக்ஸ் விண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் என்னோட ஒப்பீனியன், இந்த பங்கில் நான் பெருசாக ட்ராக் பண்ணுறது கிடையாது. ஆகஸ்ட் 6 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 20 க்ளோஸ் ஆகுது. அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரீயூனியனைசேஷன் வந்து ஆகஸ்ட் 14 ஆஃப் மார்க்கெட் ரீயூனியனைசேஷன் வந்து ஆகஸ்ட் 19 இந்த பங்கை வந்து நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ப்ரோ என்கிட்ட அந்த ஸ்டாக் வந்து இருக்குது, ஆவரேஜ் ப்ரைஸ் 162, நான் அந்த ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. பட் என்னோட ஒப்பீனியன் நான் என்ன சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெவன்யூ ஓரளவு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதை வச்சு மேபி ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். ஆனால் வந்து லாங் டேர்மில் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு ஷார்ட் டைமில் வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் நான் சொல்ல முடியும். பட் நீங்களும் ஒரு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி 30% மார்க்கெட்டில் விழுந்த பங்கு. ப்ராஃபிட் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 113 கோடி. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 140 கோடி. அதுவும் இல்லாமல் அவங்க இயர் ஆன் இயர் பேசிஸில் எலக்ட்ரிசிட்டி வால்யூம்ஸ் ரைஸ் ஆனது 32.4 பில்லியன் யூனிட்ஸாக இருக்குது, 15% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சம்மரில் வந்து பவர் டிமாண்ட் பீக்கில் இருந்திருக்கு, 242 ஜிகாவாட்டாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஆவரேஜாக பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பங்குகளில் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுற ஐடியாலலாம் நான் இல்லை. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் இது வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பவரை வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற கம்பெனி தான் அந்த கம்பெனி. ஆனால் இதெல்லாம் பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணுற ஐடியாவில் இல்லை. NTPC வாங்கியிருக்கிறேன், டாடா பவர் வாங்கியிருக்கிறேன், அதே போதுன்ட்டு இருக்கிறேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பெருசாக மேலவும் போல், அப்படி அதே ட்ரெண்டில் தான் இருக்குது. இதோட 50 ஹை பார்க்கும்போது 244, அதுலேருந்தே விழுந்து இன்னைக்கு 131 ரூபா வரைக்கும் வந்துச்சு. கடைசியில் 135 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரே நாளில் 30% விழுந்திருக்குது அந்த பங்கு. வேணா ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் அந்த 30% மேலே போகிற அந்த கெயின் வேணால் பார்க்கலாம். பட் லாங் டேர்மில் இதை கரெக்டாக பெட் பண்ண முடியுமானா அது $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை நான் அவாய்ட் தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாருதியோட ஃப்ரெனக்ஸ். ஆக்சுவலி இவங்களோட SUV சேல்ஸ் வந்து 1 lakh எக்ஸ்போர்ட்டை இந்தியாவில் தாண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது லான்ச் பண்ண ஜஸ்ட் 25 monthஸில் 1 lakh எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் இந்த மாருதியோட ஃப்ரெனக்ஸ் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்குது. இது வந்து அவங்களோட குஜராத் ஃபெசிலிட்டியில் தான் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. லட்டின் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட், ஆஃப்ரிக்கா, ஜப்பான் இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் நான் சொன்னேன், US, UK அந்த ட்ரேட்னினால டாடா மோட்டார்ஸுக்கும் பெனிஃபிட், இவங்களுக்கும் பெனிஃபிட். அட் த சேம் டைம் யுஎஸும் ஜப்பானும் போட்ட ட்ரேட்னினால இவங்களுக்கும் பெனிஃபிட். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படின்னு கேட்டிங்க, இப்படி தான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதானி எனர்ஜி சொல்யூஷனோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 538 கோடி பண்ணியிருக்கிறாங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இல்லை 1191 கோடி லாஸ்ட்டில் இருந்து இப்போ 538 கோடி ப்ராஃபிட்டுக்கு மாறி இருக்குது. பட் சீக்வன்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் 30% விழுந்திருக்கு. அது இல்லாமல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் 6819 கோடி 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 2017 கோடியாக இருக்குது, 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ண கம்பெனி தான். இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த செக்மெண்ட்லாம் இருக்கிறாங்க. ஸ்மார்ட் மீட்டர், அதில் இப்போ ஸ்மார்ட் மீட்டர்ஸ்லாம் இவங்களுக்கு நிறைய கான்ட்ராக்ட் கிடச்சிருந்துச்சு. எபிட்டா மார்ஜின் 29.6% இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 341 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் போயிருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ACC இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஒரு 4.5% இன்க்ரீஸாக இருக்குது, 375 கோடியாக இருக்குது. பட் சீக்வன்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் 50% விழுந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 18% இன்க்ரீஸாக இருக்குது. எபிட்டா 22.6% இன்க்ரீஸாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 12.1% இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 5594 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்களோட மினரல் ரிசோர்ஸஸ் அவங்க வந்து 15 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் காஸ்ட் 298 கோடி. ஸோ இது வந்து ACC போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. SBI லைஃப் இன்சூரன்ஸோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 594 கோடி.
ரெவன்யூ ஃப்ரம் கிராஸ் ப்ரீமியம் இன்கம் 17,178 கோடியாக இருக்குது, 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் இன்கம் 3,539 கோடியாக இருக்குது, 12.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீமியம் ரினுவல் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 23.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10,546 கோடி. சிங்கிள் ப்ரீமியம் இன்கம் 3,728 கோடியாக இருக்குது, மார்ஜினலி குறைஞ்சிருக்கு. டோட்டல் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஹோல்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் 2,445 கோடி ரீச் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் மூலமாட்டு வந்த இன்கம் 296 கோடி. கம்பெனி டிரான்ஸ்ஃபர் பண்ணது பாலிசி ஹோல்டர்ஸுக்கு 321 கோடி, அது 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயி ரிமோனரேஷன் அதெல்லாமே சேர்த்து அது ஒரு 1,915 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸும் பார்த்தீங்கன்னா 709 கோடியாட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 420 கோடியாக இருக்குது. கமிஷன் எக்ஸ்பென்சஸ் 666 கோடியாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வால்யூமில் க்ரோத்தாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சால்வன்சி ரேஷியோ 2.01%லேருந்து இப்போ 1.96% குறைஞ்சிருக்குது. ஸோ இது எஸ்பிஐ லைஃப் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 16,394 கோடியாக இருக்குது. வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் ஜென்ரேட்டட் பண்ண அமௌண்ட் வந்து 1,090 கோடி. ஸோ இது எஸ்பிஐ லைஃப் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரி கம்பெனி நயான் ட்ரேடிங் அவங்க வந்து அடிஷ்னல் 9.9% ஆஃப் த ஸ்டேக் வந்து நயான் ஷிப்யார்டில் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து யார்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெல்சம் கார்பரேஷன். வேல்யூ 54.70 crores வாங்கியிருக்காங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா மார்ச்சில், அதாவது இந்த வருஷம் மார்ச்சில் ஏர்லியரில் நீங்கள் பார்க்கும்போது நயான் ஷிப்யார்டில் வந்து, அதாவது நயான் ட்ரேடிங்கில் வந்து 100% ஸ்டேக் வாங்கிட்டாங்க. நயான் ஷிப்யார்டில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. இது ரெண்டுமே வெல்சம் கார்பரேஷன் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.